மாணவர்களை பாதிக்காத வகையில் மட்டுமே போராட்டங்கள் நடத்துவது என்பன உள்ளிட்ட 5 தீர்மானங்களை பல்கலைக்கழக அலுவலர் சங்கம் நிறைவேற்றியுள்ளது. சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு அனைத்து பல்கலைக்கழக அலுவலர் சங்க கூட்டமைப்பின் 2வது மாநில மாநாடு நடந்தது. பல்கலை வளர்ச்சிக்காக ஆசிரியர்கள் ஊழியர்கள் இணைந்து பாடுபடுவது, வரும் காலங்களில் மாணவர்களை பாதிக்காத வகையில் மட்டுமே போராட்டங்கள் நடத்துவது, மாணவர் ஆசிரியர் கூட்டங்களை நடத்தி மாணவர்களுக்கான பிரச்சினைகளை தீர்ப்பது என்பன உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த துணைவேந்தர்களுடைய மாநாட்டிலே சில முக்கிய தீர்மானங்களை நாங்கள் இங்கே நிறைவேற்றியிருக்கின்றோம். அதிலே குறிப்பாக பல்கலைக்கழக வளர்ச்சிக்காக ஆசிரியர் ஊழியர்களும் நிர்வாகம் இணைந்து பாடுபடுவது என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். அதே மாதிரி ஆசிரியர் ஊழியர்களின் குறைகளை துணைவேந்தர்களிடம் தீர்த்துக் கொள்வது, அப்படி அந்தந்த பல்கலைக்கழக சங்கங்கள் தீர்க்க முடியாத பொழுது கூட்டமைப்பு அவர்களிடம் சென்று சுமூகமாக தீர்த்துக் கொள்வது என்றும், எந்த விதமான மாணவர்களை பாதிக்கின்ற விதமான போராட்டங்களை நடத்துவதில்லை என்றும் ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டின் இடையே பல்கலைக்கழக ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு ஆட்சி மன்ற குழுவில் பிரதிநிதித்துவம் தர வலியுறுத்தி ராஜரத்தினம் அரங்கிலிருந்து பேரணி நடந்தது.